வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து பேபிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி. குழந்தைங்க நைட் எந்திரிச்சு அழமாட்டாங்க, அடம் பிடிக்க மாட்டாங்க, பால் கேட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கான இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நல்லா நான் வேக வச்சுருக்கேன் தண்ணியில். இது தோலெல்லாம் ஆல்மோஸ்ட் விட்டு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஆற வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற தோலை வந்து உரித்து எடுத்துருங்க. இப்போ அந்த தோலையெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் இல்லைன்னா கீ வந்து சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்து செய்யலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்ச தக்காளி, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது, ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை. இந்த தக்காளி கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூளும் நான் காரத்துக்காக வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட வெள்ளை ரவை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு டக்குன்னு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் டெய்லி இதே மாதிரி ஈஸியான ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 துண்டு பன்னீரை நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். நைட்டு பால் குடிக்கணும் அப்படின்னு தோன்ற குழந்தைங்களுக்கு, அழுகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பன்னீர் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா பால் குடிக்கணும் அப்படின்னும் தோணாது, நல்லாவும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நைட் நிம்மதியாகவும் தூங்குவாங்க. இப்போ மறுபடியும் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷத்துக்கு பின்னாடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னீர் அதுக்கப்புறம் ரவை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சுருங்க. இதை நல்லா மசிச்சுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நைட்டு ஊட்டி தூங்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க சூப்பராக தூங்குவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.